அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம கண்டினியூவாக கமாடிட்டி ட்ரேடிங் பற்றிய வீடியோக்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கமாடிட்டி மார்க்கெட்டில் உள்ள ஸ்கிரிப்டுக்கள்லாம் எவ்வளோ லாட் சைஸ் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான மார்ஜின்லாம் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்க பிகினர்ஸ்க்கெலாம் புரியும். இப்போ நம்ம கமாடிட்டி மார்க்கெட்டுக்கான லாட் சைஸ்லாம் நம்ம பார்க்கலாம். நான் ஜெரோதாவோட டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஜெரோதாவோட டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா F&O, ஈக்விட்டி ஃபீச்சர்ஸ், கமாடிட்டி ட்ரேடிங், கரன்சி ட்ரேடிங், ஈக்விட்டி, ப்ராக்கெட் ஆர்டர் அண்ட் கவர் ஆர்டர் இந்த மாதிரியான ட்ரேடிங் வசதிகள்லாம் ஜெரோதா டிமெட் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஜெரோதாவில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஜெரோதாவில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜெரோதாவுடைய மார்ஜின் கால்குலேட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மார்ஜின் கால்குலேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம லாட் சைஸும் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அதாவது புல்லியன், அப்புறம் பார்த்தா மெட்டல், எனர்ஜி இதை பற்றி மட்டும் நம்ம மிக முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அக்ரியை பற்றி நம்ம அதிகமாக பார்க்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோல்டு, சில்வர் அது மாதிரியான புல்லியன், அப்புறம் மெட்டல், ஸோ எனர்ஜி இந்த மாதிரி செக்மெண்ட்டில் தான் ட்ரேடிங் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் அக்ரியை நிறைய பேர் பண்ணுறதில்ல. புதுசாக மார்க்கெட்டில் வரவங்களுக்கும் சொல்கிறேன், முடிஞ்சளவு அக்ரியெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அக்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய பேர் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதை பற்றி நியூஸ்லாம் நமக்கு உடனுக்குடன் கிடைக்காது. ஸோ அதனால் லாஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் நிறைய பேர் சொல்கிறதில்ல. ஸோ அதனால் நீங்களும் புல்லியன், மெட்டல், எனர்ஜி இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுமினி, அதாவது அலுமினி மினி. ஸோ 1 மெட்ரிக் டன், அதாவது ஒரு மெட்ரிக் டன்னா 1000 கிலோ இதோட லாட் சைஸு. ஸோ இதில் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அடிக்கடி மாறிட்டு இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நார்மல் மார்ஜின் அப்படின்னா என்ன அப்படின்னா, கமாடிட்டி ட்ரேடிங்கில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்குது. அதாவது MIS மார்ஜினா இன்ட்ராடே ட்ரேடிங். இப்போ நார்மல் மார்ஜின் அப்படின்னா அதாவது மந்த்லி கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கு இந்த நார்மல் மார்ஜின் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்போ மந்த்லி கான்ட்ராக்ட் எடுக்கணும்னா உங்களுக்கு 7050 ரூபா இருந்தால் போதும். நீங்கள் அலுமினியம் மினி ஒரு லாட் எடுக்க முடியும். இன்ட்ராடேவாக இருந்தால் உங்களுக்கு 3525 ரூபா இருந்தால் போதுமானதாக இருக்கும் காசு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் இங்கே இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ அந்த கால்குலேட்டர் கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட இப்போ 1 லட்ச ரூபா இருந்தால் நார்மல், அதாவது மந்த்லி கான்ட்ராக்டில் நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் 14 லாட் எடுத்து பண்ண முடியும். இதுவே நீங்கள் இன்ட்ராடேவாக இருந்தால் 28 லாட் எடுத்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த கணக்கீடு. ஸோ இப்போ இதுவே உங்கள்கிட்ட கையில் 50,000 தான் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இங்கே கீழே கோ கொடுத்தீங்கன்னா பாருங்கள், நார்மல் அதாவது மந்த்லி கான்ட்ராக்டில் நீங்கள் எடுத்திங்கன்னா 7 லாட் வரைக்கும் எடுத்துக்க முடியும். இதுவே இன்ட்ராடேவாக தான் நீங்கள் 14 லாட் வரைக்கும் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ இதான் அந்த கால்குலேட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜெரோதாவில் பார்க்கும்பொழுது. அடுத்து அலுமினியம் மெகா பார்த்தீங்கன்னா 5 மெட்ரிக் டன் தான் ஒரு லாட். இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இதில். ஸோ இப்போ நார்மல் மார்ஜின் பார்த்தீங்கன்னா அது தேவைன்னா உங்களுக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் 35,253 ரூபா வேணும். ஸோ இன்ட்ராடேவாக இருந்தால் உங்களுக்கு 17,626 ரூபா தேவைப்படும். அடுத்து பிராஸ் நீங்கள் அதோடய லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 மெட்ரிக் டன்னு. ஸோ நீங்கள் நார்மல் மார்ஜின் அதாவது பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மந்த்லி கான்ட்ராக்ட் நீங்கள் எடுத்து பண்ணுறதா இருந்தால் 16,117 ரூபா தேவைப்படும். ஸோ இப்போ இன்ட்ராடேவாக இருந்தால் இங்கே நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை கேர் பண்ண வேணாம். இங்கே கால்குலேட்டர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ கால்குலேட்டர் கிளிக் பண்ண பிறகு நான் ஆல்ரெடி 50,000 ரூபா இருந்தால் உங்களுக்கு இன்ட்ராடே 6 டைம்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 5 லட்ச ரூபாயாக இருந்தால், ஸோ இப்போ கோ கொடுத்தீங்கன்னா தெரியும் 62 டைம்ஸ் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணி நம்ம செக் பண்ணிக்க முடியும். இது அடிக்கடி அப்டேட் பண்ணுறதால நாட் அப்ளிகேஷன் போட்டுப்பாங்க. ஸோ நீங்கள் கால்குலேட்டரில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டமம், இதெல்லாம் ஏலக்காய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரியில் வருது. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் கேர் பண்ண வேணாம். ட்ரேடும் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, க்ரூட் ஆயில் இருக்குது, நேச்சுரல் கேஸ் இருக்குது, மெட்டலில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் இருக்குது. இது மாதிரி பொருட்கள்லாம் விட்டு நம்ம கார்டமம் ஒரு அக்ரியில் போயிட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அக்ரியில் பண்ணாதீங்கன்னு. ஸோ அடுத்து கேஸ்டர் சீடு, இதுவும் நம்ம அக்ரியில் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பர். இந்த காப்பர் பார்த்தீங்கன்னா இதோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 மெட்ரிக் டன் தான் ஒரு லாட் சைஸு. அதாவது மந்த்லி கான்ட்ராக்டை நீங்கள் எடுக்கணும்னா 57,198 ரூபா தேவைப்படும். இதுவே நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு தேவைன்னா 28,599 ரூபா தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ இப்போ கால்குலேட்டர் நீங்கள் கிளிக் பண்ணி, இப்போ உங்கள்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு 1 லட்ச ரூபா கையில் பணம் இருந்துச்சுன்னா, 1 லட்ச ரூபா இருந்தால் இப்போ கோ கொடுத்த பேர் பாருங்கள், இன்ட்ராடே
3 லாட் எடுத்து வந்து பண்ண முடியும். இதுவே நார்மலாக இருந்தால் வந்து ஒன்றே ஒன்று தான் வந்து நம்ம எடுத்து பண்ண முடியும், அது மந்த்லி கான்ட்ராக்டில். ஸோ அடுத்து காட்டன், ஸோ இதெல்லாம் வந்து விட்டுருங்க. அடுத்து சிபிஓ. அடுத்து வந்து குரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா குரூட் ஆயில் மெகா வந்து 100 வந்து பிபிஎல், அதாவது ப்ளூ பேரல் அப்படிம்பாங்க. அதாவது பிபிஎல்ங்கிறதுக்கு மீனிங் வந்து ப்ளூ பேரல் அப்படிம்பாங்க. 100 வந்து பேரல். 100 பேரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து 64,764 ரூபா தேவைப்படும். ஸோ இதுவே நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 32,382 ரூபா வந்து நீங்கள் வந்து தேவைப்படும். இது வந்து குரூட் ஆயில் மெகாவுக்கு. இதுவே குரூட் ஆயில் மினி பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கவங்களாம் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்ன அப்படின்னா, குரூட் ஆயில் வந்து மினிக்கு போங்க, மெகாவுக்கு போகாதீங்க. ஏன்னா மினி வந்து பார்த்திங்கன்னா 10 பேரலே வந்து ஒரு லாட்டு. ஸோ 10 பேரல் வந்து ஒரு லாட் இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பண்ணுறதுக்கு 3,220 ரூபா, அதாவது குறைந்தபட்சம் ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபா இருந்தாவே உங்களுக்கு வந்து 2 லாட் எடுத்து வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியும் இன்ட்ராடேவுக்கு. சரிங்களா? இதுவே நீங்கள் வந்து மந்த்லி கான்ட்ராக்டில் பேசிக்கல் எடுக்கிறதா இருந்தால், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் கான்ட்ராக்ட் இருக்குது, நவம்பர் மந்த் கான்ட்ராக்ட் இருக்குது, டிசம்பர் மந்த் கான்ட்ராக்ட் இருக்குது. இந்த மாதிரி கான்ட்ராக்ட்டுக்கெலாம் நீங்கள் போகும்போது இந்த 6,441 ரூபா வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ கால்குலேட்டரில் போய்ட்டு இப்போ வந்து உங்கள் கையில் வந்து ஒரு 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா 10,000 ரூபா இருக்குது. ஸோ இப்போ வந்து கோ கொடுக்க பாருங்கள். இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் மினிக்கு 3 வந்து லாட் எடுத்து 3 லாட் ஒரு நாள் நீங்கள் இன்ட்ராடே பண்ணால் தான் 3 லாட் எடுத்து வந்து ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? இதே வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு லாட்டு தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கிற வசதியெலாம் பார்த்தா ஜெரோதா டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெகா வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,24,390 ரூபா தேவைப்படும். ஸோ இதுவே நீங்கள் வந்து மந்த்லி கான்ட்ராக்டில் எடுத்து பண்ணிங்கன்னா 2,48,781 ரூபா உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அடுத்து வந்து கோல்டு குனியா அப்படிம்பாங்க. அதாவது கோல்டு குனியானா 8 கிராம்ஸ். நம்ம வந்து 1 கிலோவில் 8 கிராம் வாங்கி நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான லாபம்லாம் நமக்கு அதிகமாக கிடைக்காது அந்த கோல்டு குனியாலாம் எடுத்து பண்ணும்பொழுது. ஸோ நீங்கள் வந்து தேவைப்பட்டால் வந்து கோல்டு வந்து மினி வந்து பண்ணுங்கள். கோல்டு மினி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்கள் 13வது. கோல்டு மினி வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து ஒரு லாட்டு. இதுக்கு வந்து தேவைப்படுறது 24,020 ரூபா இருந்தால் நம்ம வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் ட்ரேட் பண்ண முடியும். இதுவே 12,010 ரூபா இருந்தால் நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து இதை வந்து எடுத்து பண்ண முடியும். அடுத்து கோல்டு பெட்டல். இது வந்து 1 கிராம் தான். ஸோ நம்ம 1 கிராம் கூட கோல்டு எடுத்து பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோல்டில் நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தால் கோல்டு பெட்டல், கோல்டு குனியாலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. கோல்டு பணம் அதிகமாக இருக்கவங்க கோல்டு மெகா போங்க, இல்லாட்டி கோல்டு வந்து மினி எடுத்து பண்ணுங்கள். அடுத்து வந்து இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து வந்து லெட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மெட்ரிக் டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டு 41,317 ரூபா இருந்தால் நீங்கள் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து ட்ரேடிங் எடுத்து பண்ண முடியும். இதுவே வந்து நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் 20,658 ரூபா வந்து உங்களுக்கு தேவைப்படும். அது வந்து லெட்டு மெகா இப்போ நான் சொன்னது. அடுத்து வந்து லெட்டு மினி வந்து பார்த்தீங்கன்னா 1 மெட்ரிக் டன் வந்து ஒரு லாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 8,263 ரூபா வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறதுக்கு தேவைப்படும். அது நார்மலில். ஸோ இதுவே நீங்கள் இன்ட்ராடேவாக இருந்தால் 4,130 ரூபா இருந்தால் போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். அது நேச்சுரல் கேஸ் வந்து 1,250 MMBTU அப்படிம்பாங்க. அதாவது வந்து மில்லியன் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட், அதுதான் வந்து இந்த MMBTU அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த நேச்சுரல் கேஸ் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணணும்னா 23,142 ரூபா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் இது வந்து இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து 11,570 ரூபா இருந்தால் நீங்கள் வந்து இந்த நேச்சுரல் கேஸ் வந்து இன்ட்ராடே எடுத்து பண்ண முடியும். அடுத்து வந்து நிக்கலோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 250 kgs, அதாவது 250 கிலோ தான் வந்து நிக்கலோட லாட் சைஸு. ஸோ இதுக்கு வந்து இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து 11,198 ரூபா தேவைப்படும். இதுவே நீங்கள் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறதா இருந்தால் 32,396 ரூபா வந்து தேவைப்படும். ஸோ இது மாதிரி ஆல்ரெடி வந்து பக்கத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கால்குலேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நிக்கலில் வந்து நீங்கள் கையில் 50,000 வச்சுருக்கீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே வந்து 50,000 வந்து மென்ஷன் பண்ணுங்கள். 50,000 மென்ஷன் பண்ணிட்டு கீழே வந்து கோ கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நார்மலில் வந்து நீங்கள் வந்து 1 லாட் எடுத்து பண்ண முடியும். இது வந்து இன்ட்ராடேவாக இருந்தால் 3 லாட் எடுத்து வந்து பண்ண முடியும். அதாவது இன்ட்ராடேனா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். காலையில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது பிறகு அன்றைக்கி காலையிலேயே வாங்கிட்டு ஈவினிங், அதாவது மார்க்கெட் முடிகிற டைமுக்குள்ளே வந்து செல் பண்ணணும். அதுதான் வந்து இன்ட்ராடே அப்படிங்கிறது. ஸோ இதே வந்து கமாடிட்டி மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணும்பொழுது 10 மணிக்கு மேலே வந்து வாங்கிட்டு நைட்டு 11 மணிக்குள்ளே வந்து செல் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெப்பர், அடுத்து பாமாலின், அடுத்து வந்து சில்வர். இந்த சில்வரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகையான லாட் சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மெகா பார்த்தீங்கன்னா 30 கிலோ, சில்வர் மினி பார்த்தீங்கன்னா 5 கிலோ, சில்வர் மைக்ரோ பார்த்தீங்கன்னா 1 கிலோ. ஸோ இப்போ சில்வர் மெகா பார்த்தீங்கன்னா அதில் 30 கிலோ லாட் சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 73,445 ரூபா வந்து தேவைப்படும். ஸோ பிகினர்லாம் வந்து மெகாவுக்கு போகாதீங்கன்னு நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன்.
இதுவே வந்து மந்த்லி கான்ட்ராக்டாக இருந்தால் 1,46,291 ரூபா வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து இந்த அடிக்கடி வந்து அப்டேட் ஆகும். ஸோ டெய்லியும். அடுத்து வந்து சில்வர் எம், அதாவது வந்து சில்வர் மினி வந்து பார்த்தீங்கன்னா இது லாட் சைஸ் வந்து 5 கிலோ. இதுக்கு வந்து நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தால் 12,277 ரூபா உங்களுக்கு தேவைப்படும் அமௌண்ட்டு. அது மந்த்லி கான்ட்ராக்டாக இருந்தால் 24,554 ரூபா வந்து தேவைப்படும். அடுத்து வந்து சில்வர் மைக்ரோ, அது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து இதனுடைய லாட் சைஸு 4,910 ரூபா இருந்தால் மந்த்லி கான்ட்ராக்ட் நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து புதுசு பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த 2,455 ரூபாய்க்கு கொடுத்து நீங்கள் வந்து இன்ட்ராடே கூட வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி எப்பயும் நான் சொல்கிற மாதிரி பேப்பர் ட்ரேடிங் வந்து ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து லைவாக ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் வந்து லாஸ் இல்லாமல் உங்களுக்கு ட்ரேட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ஜிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் மெகா, ஜிங்க் மினின்னு இருக்குது. ஜிங்க் மெகாவோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 மெட்ரிக் டன்னு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட், அதாவது வந்து மந்த்லி கான்ட்ராக்டில் எடுத்து ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் 60,051 ரூபா தேவைப்படும். ஸோ இதுவே இன்ட்ராடேவாக இருந்தால் உங்களுக்கு 30,025 ரூபா தேவைப்படும். ஜிங்க் மினி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் அதோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 மெட்ரிக் டன்னு. உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரேடிங், அதாவது வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் பேசிக்கல அக்டோபர் மந்த்தாக இருக்கட்டும், நவம்பர் மந்த், டிசம்பர் மந்த், இதுக்கெலாம் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 11,428 ரூபா தேவைப்படும். 5,714 ரூபா இருந்து நீங்கள் வந்து இன்ட்ராடே வந்து ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். அடுத்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நார்மல், இந்த மேலே பார்த்தோம்னா நார்மல்னால் என்ன, அதுக்கான டெஃபினேஷன்லாம் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து தேவைப்பட்டால் வந்து படித்து பார்த்துங்க. அடுத்து எம்ஐஎஸ்னால் இன்ட்ராடேனா வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். அடுத்து இப்போ கமாடிட்டி ட்ரேடிங்கை வந்து கவர் ஆர்டரில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கான கால்குலேட்டரும் வந்து இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லா இன்னும் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து படித்து பார்த்துக்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கமாடிட்டி பற்றிய நிறைய வீடியோஸ்கள் வந்து பிகினர்ஸ்க்காக வந்து நான் வந்து அடிக்கடி வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.